செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகள். நீங்கள்லாம் முன்னாடி வெஹிக்கிள் போங்க, ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் மீடியாக்கெலாம் வந்துருக்கேன். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை முடிய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷியாம். இங்கு வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி தெற்கில் செல்லக்கூடிய பேருந்துகளுக்காக இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னை நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது கோயம்பேடுக்கு வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய பேருந்து நிலையங்களை அங்கிருந்து பிரிப்பதன் முயற்சியாகத்தான் தற்போது இந்த வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இங்கு தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தின் மூலம் தெற்கிலிருந்து வரக்கூடிய, அதாவது தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கான பேருந்து முனையமாக இந்த பேருந்து முனையம் இருக்க போகிறது. இதில் எஸ்சிடிசி மற்றும் ஆம்னி பேருந்துகள் உட்பட்ட அந்த பேருந்துகள் அனைத்தும் இங்கு வந்துதான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்வதென்றால் இந்த நூற்றாண்டு, அதாவது 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் இருக்கின்றது. நமது வெளிநாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தில் எஸ்கலேட்டர் வசதிகளும் அதே போல லிப்ட் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு மிகவும் தொழில்நுட்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்து முனையமாக இது இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் பார்க்கும் போது ஒரு விமான நிலையத்திற்குள் செல்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த பேருந்து நிலையமானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதில் இங்கு வரக்கூடிய பயணிகள் தங்குவதற்கு, அதே போல பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்குவதற்கான விடுதிகளும், இந்த படுக்கை அறைகளும் கூடிய விடுதிகளும் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட தரைதளத்தில் இரண்டு அடுக்கு வாகனங்களை நிறுத்தக்கூடிய வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாகவும் இது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்தை பொறுத்தவரையிலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இங்கு கழிப்பறைகள் கட்டப்பட்டிருப்பது போலவே அதே போல திருநங்கைகளுக்கும் இந்த இடத்தில் தனி கழிப்பறையும் கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் மிக நீண்ட காலமாக இந்த பேருந்து நிலையம் எப்போது வரும் என்று காரணம் என்னவென்றால் சென்னையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து, அதிலும் மிக முக்கியமாக தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் தான் இந்த பேருந்து நிலையமாக இருக்கிறது. தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்தில் வந்து இந்த திறந்து வைத்திருக்கிறார் இந்த பேருந்து முனையத்தை. அதில் மிக முக்கியமாக கலைஞர் அவர்கள் அமர்ந்து அவர் எழுதுவது போன்ற ஒரு சிலையையும் இந்த இடத்தில் தற்போது வைத்திருக்கிறார்கள். இந்த கலைஞர் நூற்றாண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையத்திற்கு வாசலிலேயே அவரது சிலை இப்படி இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் வரக்கூடியவர்கள் தங்குவதற்கு ஏற்ப பல வசதிகளும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நடைமுறைகளையும் தனித்தனியாக அனைத்தும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.